வணக்கம் நண்பா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவி கார் வாங்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு டாடா கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போ ஆப்ஷன்ஸ் அதிகமானதுனால காம்படிஷன் அதிகமாயிருச்சு. இப்போ ரீசன்ட் டைமில் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கூட எம்ஜியோட வின்சர் அப்படிங்கிற கார் தான் அதிகமான சேல்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை டாடா கம்பெனி கண்டிப்பாக இதுக்காக மறுபடியும் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் இதுக்கப்புறம் எடுக்க போகிற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வின்சர் நம்ம மார்க்கெட்ல எப்படி ஆக்குபை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனாலேயே நல்லாவே ஆக்குபை பண்ணாங்க. கம்ஃபர்டபுளான லக்ஸுரியான நிறைய விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது பாஸ்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி இருக்குது இல்ல, அதை வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு கொடுப்பாங்க. பேட்டரிக்கு அன்லிமிட்டெட் வாரண்டி. நீங்க ஒரு கிலோமீட்டர் வந்து நீங்க ஓட்டுறதா இருந்தா பேட்டரிக்கு நீங்க ₹3 பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் கம்பெனிக்கு. ஸோ பேட்டரிக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்க காரை வாங்கும் போது இப்போ பேட்டரியோட சேர்த்து கார் வாங்கணும்னா ₹14 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 lakhs வரைக்குமே பிரைஸ் கம்மியா ரெண்டுக்கு பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்க பேட்டரி ஸ்வாப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பேட்டரி கார்லயே தான் இருக்கும். அந்த பேட்டரி வந்து நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹3 வந்து நீங்க கம்பெனிக்கு பே பண்ணணும். இதனாலேயே காரோட இனிஷியல் பிரைஸ் அப்படிங்கறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 லட்சத்துல இருந்து, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ₹3 லட்சம் வரைக்கும் குறையுது. அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது கொஞ்சம் பெனிஃபிஷியலா தெரியுது. பேட்டரிக்கு வந்து அவங்க தானே வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால பேட்டரி ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட கம்பெனியை மாற்றி கொடுத்துருவேன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதுசு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா காரை மொத்தமாக வாங்கும்போது ஏன்னா பேட்டரி மேலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. இது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குமா, ஃபியூச்சரில் வருமா, ஒரு வேளை பேட்டரி போயிடுச்சுன்னா இதை மாற்ற வேண்டிய காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸை பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுற இடத்துல வந்ததுனால தான் அவங்களோட சேல்ஸ் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ இதை பீட் பண்ணுறதுக்காக டாடா கம்பெனி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா அடுத்த ஜெனரேஷன் மாடலை வந்து இறக்க போறாங்க டாடா கம்பெனில இருந்து. மேபி 30 வாட் கிலோவாட் பேட்டரி இருக்கிறத டாடா கம்பெனியும் ஒருவேளை இதே மாதிரி பேட்டரி ரெண்டல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அடுத்து வர ஜெனரேஷன் கார்கள்ல 45 கிலோவாட் அதுக்கப்புறம் 55 கிலோவாட் பேட்டரிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால இந்த பேட்டரிகள் இருக்கிற கார்கள் அதிகபட்சமா டாடா நெக்ஸான் ஈவி இருக்குது இல்ல, அந்த கார்கள் 580 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 45 கிலோவாட் இருக்கிற பேட்டரி வந்து கொடுக்கும், ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவே 55 கிலோவாட் பேட்டரி இருக்கிற கார்கள் எல்லாமே 680 690 அது வரைக்கும் ரேஞ்சை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்திருக்குது. ஸோ இதோட அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது இனிமே மக்கள் மத்தியில் ஈவி கார்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் வந்து இன்னும் கிரியேட் ஆகல அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லயும் அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது பேட்டரி கார்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய இடங்களும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. அதுக்கான அவேர்னஸ் வந்து இன்னும் கம்பெனி வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில்லா பண்ணல அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓவராலா இன்னுமே நிறைய தூரம் வந்து போக வேண்டியது இருக்கு. ஏன்னா பெட்ரோல் கார்கள் வரும்போதும் மக்கள் வந்து நிறையவே பயந்தாங்க. ஒருவேளை பெட்ரோல் உள்ள இருக்குது வெடிச்சதுன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்ட மக்கள் இப்ப பெட்ரோல் கார்களை வந்து சாதாரணமா உபயோகப்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் R&D நடந்து இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஈவி கார்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னுமே சில வருஷங்கள் வந்து சேர்த்து நடந்தே ஆகணும். அப்படி நடக்கும்போது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை வரும். புது புது டெக்னாலஜிஸ் வரும்போது பேட்டரி எவ்வளவுதான் இதா இருந்தாலுமே நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு நம்ம போக முடியும். இன்கேஸ் நின்னுச்சுன்னா கூட நம்ம சார்ஜ் பண்றதுக்கான இடம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நம்பிக்கை கிரியேட் பண்ணாதான் ஈவி கார்கள் நம்ம மார்க்கெட்ல வேற லெவல்ல புஷ் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கம்பெனி பண்றாங்க இனோவேட்டிவா, அதுவும் ஹிட் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதிகப்படுத்தணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் மார்க்கெட்லயும் இந்த கார்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா இந்தியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அடுத்தடுத்த புது டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து வில்லிங்கா இருப்பாங்க. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா, 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓடின கார்களை கூட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல சேல் பண்றீங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு, அடுத்த அப்கிரேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வித்துட்டு புது கார் வாங்குறீங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஓட்டினாங்கன்னாவே சில பேர் எல்லாம் காரை வித்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஈவி மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பூம் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.